நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 50ஆம் சங்கீதத்திலே 50வது சங்கீதத்திலே அந்த 15 வாசிக்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்பொழுது என்று சொன்னால், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு ஆபத்தான ஒரு காலம். இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே நிறைய காலங்கள் இருக்கிறது. காலங்கள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, உனக்கு ஆபத்தான காலம் என்று சொல்கிறார். உனக்கு பிரச்சனையான காலம், உங்களுக்கு நெருக்கடியான, நீங்கள் விடுவிக்கப்படாத ஒரு காலமாக இருக்கும் பொழுது நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் இருந்து, பிரச்சனையான காலத்தில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அந்த ஆபத்தான காலத்தை நான் மாற்றிவிட்டு நீ மகிமைப்படுத்தும்படியான ஒரு காலத்தை நான் உனக்கு தருவேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தில் 91 கூட வாசிக்கிறோம், ஆபத்திலே நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்தான காலத்தில், இக்கட்டான நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை விடுவித்து, நான் உன்னை தப்புவித்து, நான் உன்னை கனப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த காலமாக இருந்தாலும் தேவன் நிச்சயமாக இதை மாற்றுவார். ஏசாயாவில் கூட வாசிக்கிறோம், 58ஆம் அதிகாரத்தில் மகா வறட்சியான காலம், மிகவும் கொடிய வறட்சியான காலத்தை சந்தோஷப்படும்படியான, திருப்திப்படும்படியான ஒரு காலத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை நான் திருப்தியாக்கி என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவு வறட்சியான காலமாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தர் நடத்தும் பொழுது நீங்கள் திருப்திப்படும்படியான ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்கள் துக்க நாட்களை கர்த்தர் மாற்றுவார். துக்கத்தின் காலத்தை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் துக்கத்தின் காலத்தை கர்த்தர் மாற்றி சந்தோஷமான ஒரு காலத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் கைவிடாத ஒரு நல்ல தேவன். நான் அவனை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தர்கள் கலிகூறும்படியான ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் வறட்சியெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையிலே, குடும்பத்தில் இருக்கிற வறட்சியான காரியங்கள், இக்கட்டான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். துக்கத்துக்கு எதுவாக இருக்கிற காரியத்தெல்லாம் மாற்றி சந்தோஷப்படும்படியான ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். காலங்களையும் சமயங்களையும் மாற்றி அமைக்கிற தேவன் ஆண்டவர், எல்லா இக்கட்டான காலங்களெல்லாம் கர்த்தர் மாற்றி ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாக, கலிகூறும்படியாக, திருப்திப்படுத்தும்படியான ஒரு காலத்தை, ஒரு நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.